உட்கார்ந்து தின்னுருக்கீங்க. உங்களுக்கு மான பிரச்சனை வேறையாடா? இந்த 8 அணா வச்சு இஞ்சி மரப்பா வாங்கி தின்னு, இல்ல சோடா வாங்கி குடி. இனிமே கல்யாண வீட்டு பக்கம் நீ வந்த மொன்ன கத்தி வச்சு கால எடுத்துருவேன். போடா சித்தப்பு, அவனை ஏன் துரத்துறது அடிங்க? விரட்டி அடிக்கணும். அடே அவன் கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணா 8 அணாவை மொய் வச்சுட்டு 16 பேரை கூட்டி வந்து திருட்டு போறான்டா. பொய் எதுக்கு வைக்கிறது? கல்யாண வீட்டுக்கார கஷ்டம் தீர்றதுக்கு. ஒரு 1000-500 வச்சா தர நம்ம மேல மதிப்பு மரியாதை வரும். ஓ, மொய் வச்சா 1000-500 வைக்கணுமா? பின்ன இவன மாதிரி 8 அணா வைக்கிறதா? காஞ்ச பைய வர. சிந்தாமணி சாப்பிடவே மாட்டேன்னு தட்டை தூக்கி எறிஞ்சிட்டு அடம் பிடிக்குதுப்பா. நீ வந்து சொன்னாதான் கேப்பான்னு நினைக்கிறேன். சித்தவா சாமி. சிந்தாமணி, இத பாரு, பொண்ணுமணி மாமா சொன்னா சாப்பிடணும். சாப்பிட மாட்டியா? சிந்தாமணி சாப்பிடுறா. நீ சாப்பிடலன்னா இது அத்தனையும் இந்த பொண்ணுமணி மாமா சாப்பிட்டுருவான். சாப்பிட போறேன். செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே, சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே, தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே, தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே, கதை பேசும் கண்ணோடு கலங்காதே பெண்மானே, துணை நானே பொன்மானே, சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே. சிறகிலே தீண்டி கதைகள் நூறு கூறவா, பாசம் வைத்த பால் நிலாவை கையில் நானும் ஏந்தவா, மாமன் தோட்ட பூங்கேரே மனதில் நீயும் ஏங்காதே, ஏக்கத்தோடு நீ போனால் ஏழை நெஞ்சு தாங்காதே, நீயும் வாழத்தானே நானும் வாழ்கிறேனே, வீசும் தென்றலே பேசு தென்றலே, சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே, சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே.
சாட்சியாக நானும் தந்த வாக்கு மாறுமா? நாணத்தோடு பூச்சூடி நாளும் எங்கள் பேர் பாடி ஆடி பாடும் காத்தாடி மறந்ததெல்லாம் தாடி தேடி தேடித்தானே நானும் வாழ்கிறேனே. வீசும் தென்றலே பேசு தென்றலே சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே. சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே. தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே. தென்னங்கீற்றில் ராகம் தேடும் தெம்மாங்கே. கதை பேசும் கண்ணோடு கலங்காதே பெண்மானே. துணை நானே பொன்மானே. சிந்து நதி செம்மீனே கொங்கு தமிழ் செந்தேனே. மாமா மாமா, அந்த மரத்துல இருக்கிற கொய்யா பழத்தை பறிச்சிட்டு வரியா? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். மாமா, நான் பொம்பளை, அதனால சிறுசு சாப்பிடுறேன். நீ ஆம்பளை தானே, அதனால நீ பெருசு சாப்பிடு. இந்தா. சிந்தாமணி, உனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா? முந்தி மாமா உனக்கு பறிச்சுட்டு வந்து பழம் கொடுத்தனே, ஞாபகம் இருக்கா? மாமாக்கு எந்த பழம்? கொடு சிந்தாமணி, மாமாக்கு எந்த பழம்? மூச்சுக்கு முன்னூறு தர மாமா மாமான்னு உசரையே விடுவியே. அவன் மூஞ்சில வீசி அடிச்ச நினைவு தெரிஞ்ச நாள் இருந்து நீ சிரிச்சா அவன் சிரிப்பான், நீ அழுதா அவன் அழுவான், நீ சாப்பிடாத அவன் சாப்பிடுவான். அவன் ஞா கலங்க வச்ச அவன் மாமம்மா. உனக்கு இதுதான் ஞாபகத்தில் இருக்கு. சிந்தாமணி, நான் என்ன கொண்டாந்துருக்கிறேன்னு பாரு. பாரு கண்ணு. ஜெண்டு பாட்டிலு. அன்னைக்கு நீ காணம்னு தேடினியே, அந்த ஜெண்டு பாட்டிலு. இத போட்டுக்கிட்டு போனா உன் மாமனுக்கு உன் மேல ரொம்ப பெரிய வரும்னு சொன்னியே, அந்த ஜெண்டு பாட்டிலு கண்ணு. வாங்கிக்கிச்சு கண்ணு. இந்த ரங்காத்தாளுக்கு அன்னைக்கு குழு குழுன்னு போட்டு விட்டியே, அது மாதிரி போடு பாப்பா. போடு 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 கண்ணு, போடு போடு போடு. ஏங்க, அமாவாசையில பிறந்த எங்க அண்ணன் பையனை பாத்தீங்களா? பாக்கலீங்க. ஓ தம்பி, அந்த கருப்பு பையனை பாத்தியா? பையா பையா. ஐயா இந்தாங்க. சரி நீ போ. சித்தப்பு, என்னடா அது மாலையும் கையுமா கூண்டு வண்டியில வந்து இறங்குற? எல்லாம் ஒன்னால சித்தப்பு. என்னாலயா? எதுக்குடா? எப்போ என் பேச்ச கேள்றான்னு சொல்லுவியா? அதப்படி நடந்தனா அதுக்கு தான் இந்த மரியாதை. நியாயமா பார்த்தா இந்த மாலை உனக்கு தான் தேர்ந்து சித்தப்பு. இத புடி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சித்தப்பு. ஐயோ ஐயோ, எங்க அண்ணன் பெத்த மகனே, என் சொல் பேச்சு கேட்டு இவ்வளவு மரியாதை வாங்கிட்டு வந்திருக்கேன்னா நீ தாண்டா நான் பெக்காத புள்ள. யோ புள்ளை பெத்தவங்கள இங்க வாங்கயா. அட வாங்கயா. நாச்சி எதுக்கு கூப்பிடுறாப்ல? யோ, பிள்ளைங்கனால அப்பனுக்கு பெருமைன்னு புஸ்தகத்தில் நீங்க படிச்சிருப்பீங்க. நேர்ல பாத்திருக்கீங்களா ஐயா? வந்து நிக்கிறான் பாரியா சிங்க குட்டி, எங்க அண்ணன் மகன். எனக்கு பெருமையை தேடி கொடுத்திருக்கான் ஐயா. நீங்களும் தான் பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கீங்களே. அப்படி என்ன ராஜா நீ செஞ்ச? பக்கத்தூர் கல்யாணத்துக்கு போனா எல்லா பையிலும் 5-10 மொய் செஞ்சுக்கிட்டாங்க. நீ என்ன சொன்ன? 1000 ரூபாய் செஞ்சு சொன்னீல்ல, அள்ளி வச்சுட்டேனே. யோ பாருங்க ஐயா, சின்ன பையன் 1000 ரூபாய அள்ளி வச்சிருக்காங்க. ஆமா, 1000 ரூபாய் உனக்கு ஏது? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது நீ ஒரு உண்டியல காசு போட்டு வருவியா, அதை உடைச்ச 1004 ரூபாய் தெரிச்சு 1000 ரூபாய் மொய் எழுதிட்டு 4 ரூபாய்க்கு கடலை பொரி வாங்கி சாப்பிட்டேன்.
ஏயா இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெற்றுட்டு எங்க மூஞ்சிலேயே காரி துப்புறியா நீ? ப்பு, 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 ப்பு. மாலையை போட்டு வில்லு வண்டியிலே வந்து இறங்குற, இதே மாலை போட்டு உன்னை பாடையில் அனுப்பிடுறானா? ஏன் சாமி ஒரு மாதிரியா இருக்குங்க? நம்மால தீர்க்க முடியாத பிரச்சனைய யார் தீர்த்து வைப்பாங்கன்னு யோசனை பண்றேன். எனக்கு அதே மாதிரி பிரச்சனை தான் சாமி. எங்க சித்தப்பு தொழில் தெரியல அடிச்சுக்கிட்டே இருக்கு. துக்கு தொண்டை அடைக்குது. என்ன பண்றது? நானும் சொந்தமா தொழில் பண்ணலாம்னு ஆசையா இருக்கு. ஒரு ராசியான தலைய பார்த்து தொழில் ஆரம்பி. அதனாலதான் முதல்ல உங்க தலையை வெட்டலாம்னு இருக்கேன். ஏண்டா நாய, யார பார்த்து என்ன வார்த்தைடா சொல்ற? நீ கை வைக்கிறதுக்கு இவர்தால தான் கிடைச்சதா? நீ கை வச்சு இது வரைக்கும் எந்த காரியமாவது விளங்கி இருக்காடா? இப்படியே சொன்னா நான் யார் தலையை தான் வெட்டுறது? ஒரு கண்ணாடி எடுத்து உன் காஞ்ச தலையை பார்த்து நீயே கொத்திக்கடா. நாச்சி, ஏன்பா அவன் இப்படி திட்டுற? சாமி, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்காதீங்க. இது வரைக்கும் செத்த குழந்தையை பார்த்து எந்த தாயாவது செத்துருக்காளுங்களா? இவன் பிறந்த உடனே மூஞ்சி பார்த்தா இவங்க அம்மா செத்து போயிட்டா, ஈன்னு சிரிச்சிருக்கான். இவங்க அப்பா நெஞ்சு வடி செத்து போயிட்டா. வாழ்நாள் பூரா என் கூட இருந்து நான் செத்துக்கிட்டு இருக்கேன், இவன் சாக மாட்டேங்கிறானுங்களே. சாமி, இது சரிப்பட்டு வராது. நான் ரோசக்காரன், என் சொத்தை பிரிச்சு கூட சொல்லுங்க. சொத்தா? ரெண்டு மொன்ன கத்திரி, ஒரு மூட்டை மசல் இருக்கு, அதை பிரிச்சு எடுத்துட்டு போய் பொழைச்சுக்கடா. சாமி, இனிமே யார் தெய்வம் எனக்கு தேவையில்லை. நான் தனியா நின்னு காமிக்கிறேன். போடா, போய் தனியா நில்லு, ஒரு ஓரமா நில்லு, ஆத்துல நில்லு, குளத்தில் நில்லு, வேகமா ரயில் வரும்போது எதுக்கால் நில்லு. ஏன் முன்னால் நிக்காத, போயிடு. டாடா. போறத பாருங்க, அடிக்கு தப்புன பண்ணி மாதிரி. தாராதரம் தெரியாத நாயங்க சாமி. இங்க பாருங்க, நான் வந்த வேலையை விட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறேன். சாமி, நம்ம சின்னம்மா சிந்தாமணி குறிப்பெடுத்து பாத்துனுங்க. சட்டப்படி அதுக்கு இந்நேரம் கல்யாணம் ஆகியிருக்கணுங்க. நீங்க தான் படிப்பு முடிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒண்ணு கெட்டு போயில்லைங்க. சட்டு புட்டுன்னு அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் ஒண்ணு சும்மா சொல்லிங்க, ஜாதகம் அப்படித்தான் சாமி சொல்லுது. எதுக்காக இந்நேரத்துல வர சொல்லி இருக்காரு? வாங்க. என்னடா அர்த்தராத்திரியில கவுண்டர் அவசரமா வர சொல்லிருக்காருன்னு பாக்குறீங்களா? எல்லா காரியமா தான். என் பொண்ணு சிந்தாமணிக்கு உடனே ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ஏழை வாழைக்கு என் பொண்ணை பிடிச்சு கொடுத்தா சொத்துக்கு ஆசைப்பட்டு நாளைக்கு ஒண்ணு கொண்டு பண்ணிடுவான். அதனால கொஞ்சம் வசதியான வீட்டு பையனாவே பாருங்க. எண்ணி 8வது நாள் இந்த கல்யாணம் நடந்தாகணும். புரியுதா? பொண்ணு மட்டும் ஞாபகத்தில் வச்சுங்க, இந்த விஷயம் மாப்பிள்ளை பொண்ணு மணிக்காது கெட்டக்கூடாது. தம்பி, என்ன விட்டுரு. ஐயோ, தம்பி, என்ன தைரியம் இருந்தா சிந்தாமணிக்கு மாப்பிள்ளை பார்க்க போனீங்க? மாமன் சொல்லி தான் தம்பி நாங்க அங்க வந்தோம். மாமா சொன்னா உங்களுக்கு என்னடா போச்சு அறிவு? தம்பி